கிட்டே இருக்கிறான் அட்லி போட்டு சளைக்காமல் வேலை பார்த்துருக்கு. அவர் செவத்து வாரமாக திருப்பி வச்சுட்டாங்க. அவர் சிஸ்டத்தை வேறு எதையுமே பார்க்க முடியாது. சிஸ்டத்தில் பண்ணி தான் உட்காந்துருக்காரு இப்போ வரைக்கும். கடின உழைப்பாளி. நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு மேலே தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடிட்டிங் வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ், நன்றி. அப்புறம் வந்து குழந்தைங்க நடித்தவங்க டிசைனர் நந்தினி, அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அதாவது அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்டியூம் இருக்கும். அது எந்த வகையிலையும் இப்போ வந்து அந்த சரி ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படத்துக்கு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் வந்து துருத்திடாமல் ரொம்ப இயல்பான அந்த கலர் என்ன சொல்கிறது, கலர் பலட் தானே அதில்க்குள்ளே ஆனந்தோடு சேர்ந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ரொம்ப இந்த படத்தோட அந்த உடை வந்து வடிவமைப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது. இந்த படம் இயல்பாக இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன். நந்தினிக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஹரி, நம்ம ஹரி இங்கே அவர் வரல நினைக்கிறேன்ல. ஆமாம், அவர் இபி ஹரி அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு. நிறையா ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு. அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலமாக. அப்புறம் வந்து நிறைய வாட்டி அவரை சொல்ல மறந்தேன், யுவராஜ். அதான் எப்படி சொல்லுவாங்க, அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளே இருந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆமாம், இது வந்து பெரிய நன்றியாக சொல்லணும். அதனால் கடைசியில் ஒரு எழுதி வச்சுட்டேன். ஆனால் விட்டுறக்கூடாதுன்னு முதல்ல நன்றி சொன்னேன். அப்புறம் ரொம்ப நன்றி சார். எதுக்கு நன்றினா, நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை படம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது முழுசாக அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்ன்றது நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் இந்த கதையை சொன்னது இருக்குல்ல, இந்த கதையை சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தான் அந்த கதை கேட்டோடனே எங்கள் அப்பாவோட சட்டை வாசனை அடித்தது எனக்கு. ஏன்னா அவர் அந்த ஸ்பரிசத்தில் ஒரு 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 கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை படமாக்கின மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு அப்பா வந்து அந்த டீனேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பசங்கள்கிட்ட இருந்து அந்த விலகின அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக இயங்குறாரு. ஆனால் அதுக்காக எந்த காரணமும் கிடையாது இவருக்கு, அதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கார். ஸோ இப்படி அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சொன்னது இருக்குல்ல சார், அது வந்து சொல்கிற போது எனக்கு ஓகே, அதை வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது தான் சார். அதுக்காக முதல்ல நன்றி சார் உங்களுக்கு. இந்த மாதிரி படமும் எடுங்க சார். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது அதையும் எடுங்க. நடுவில் இப்படி படமும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சார். ஏன்னா இது மாதிரியான படம் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். நம்ம எப்போ பார்த்தாலும் மலையாள படங்கள்லாம் சொல்லிக்கிட்டே நம்மளை வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. மலையாள படங்கள் மாதிரி நம்ம படம் வரலன்னு கோச்சிக்காதீங்க சொல்லி சும்மா ஒட்டு மொத்தமாக சொல்லலை. நிறைய அப்படி ஒரு பொதுவான வதந்தி ஒன்று இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் மட்டுமா சொல்கிறது, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மலையாள படம் வந்திருக்கு பார்த்தியா, சரி இருக்கட்டும், அங்கேயே எல்லா படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து அதை கேட்பேன். பட் எனக்கும் ரொம்ப மலையாள படங்கள் நிறையா பிடிக்கும். அதுலேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் வந்து படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எதுவும் சொல்ல, அந்த மாதிரி நம்ம அந்த மலையாள படங்களவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சார். இது மாதிரி அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா, அது ஒரு இப்படி ஒரு அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்களா சார். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சார். இப்போ எனக்கு அதான் நான் இந்த படத்தில் நடித்து உள்ளேருந்து சொல்ல, இது வெளிலிருந்து நான் உங்களை பார்க்குற பார்வையாக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு இனிமேல் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும், ஒரு எளிய மனிதனுடைய கதையை வந்து இயல்பான ஒரு இதில் வந்து எடுக்க முடியும், அது வந்து அதை வந்து வியாபாரமாகவும் ஆக்க முடியும், அது வந்து இந்த லாபமும் சேரும் அப்படின்றத நீங்கள் காமிச்சதுக்காகவும் நன்றி சார். ரொம்ப நன்றி. யார் பேராவது விட்டுருங்கன்னா மன்னிக்கணும். கிட்டத்தட்ட எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் அதான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னதான் ஐயா நான் சொல்கிறேன். இது சரி, வேலை முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதை இன்னமும் கொஞ்சம் தூக்கி கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் நாங்கள் எதிர்பாராத ஹைட்டுக்கு போனதுக்கு காரணமே வந்து முதல் காரணம் நீங்கள் தான். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான்.
அதே நாளே தொடர்ந்து இந்த படத்துக்கு இன்னமும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது ஒரு வெற்றி விழாவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்குன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். வேறு யாரையும் விட்டுட்டு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி.